நம்மளுடைய முன்னோர்களுடைய பெயர்கள், அவர்களை கடவுளா நினைச்சு நாம வணங்குற அவர்களுடைய பெயர்கள், ஊர், நகரங்கள், கோயிலுடைய பெயர்கள், இந்த மாதிரி தொடர்ந்து எங்கெல்லாம் தமிழ் மொழி இருக்குதோ அங்கெல்லாம் சமஸ்கிருதத்தை திணிப்பதுதான் சனாதனத்தினுடைய அடிப்படை கொள்கை, கோட்பாடு எல்லாமே. இவ்வளவுதான் சனாதனத்தினுடைய மொழி அரசியல். இந்த மொழி அரசியலுக்கு காவலனாக, ஆதரவாக தொடர்ந்து செயல்படுவது அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக, அதிமுக கட்சிகள். இதை நம்ம உறுதியா சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த ரெண்டு கட்சிகளுமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து உருவானதுதான். அதாவது திமுகவிலிருந்து உருவானதுதான் அதிமுக. அப்போ திமுகவை தொடங்கினது அண்ணாதுரை. அப்ப அண்ணாதுரை சனாதனத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா உறுதியா நாம இல்ல அப்படின்னு மறுக்க முடியும். அந்த நோக்கம் அப்படிங்கிறது தமிழ் மொழி, தமிழர் நலனுக்கான, தமிழர் பண்பாட்டை காப்பதற்கான மாநில சுயாட்சி அப்படிங்கிற, அதாவது அரசியல் அதிகாரத்தை வலியுறுத்தி தொடங்கப்பட்டதுதான் திமுக. ஆனா அவருடைய மறைவுக்கு பிறகான அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அது வலுவிழக்க தொடங்கி இருக்கு. அது நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம்.